ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். நேற்று துபாயில் ஒரு பிளேஸுக்கு போயிருந்தேன். ஓகே, நான் ஒரு மாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து கூப்பனை கொடுத்தான். இது வந்து கப்பல் கூப்பன் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கும்போதே டவுட் இருந்துச்சு, இவன் தான் ஸ்கேம் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, நேற்று ஓகே டேட்டு வந்து இன்னைக்கு டேட் எத்தனை 8/12/2025. ஓகே, ஸோ அவன் வந்து இது கொடுத்தோடனே எனக்கு நல்லா தெரியும். நம்பர் மட்டும் எழுதி கொடுத்தேன், நேம் கொடுத்தேன். அதில் நாளை காலை எப்படி எனக்கு கால் பண்ணுவான்னு தெரியும். அதே மாதிரி கால் பண்ணால் ராஃபில் கூப்பன் விழுந்திருக்கு சார், உங்களுக்கு வின் ஆகிடுச்சு சார், உங்களுக்கு வந்து 3 டிக்கெட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். என்னென்ன டிக்கெட்னா, கப்பல் போகிறதுக்கு 2 மூவி டிக்கெட்டு, அப்புறம் கப்பலாக போகிறதுக்கு இந்த புர்ஜ் கலிஃபா டாப் வியூன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 டிக்கெட்டு, அப்புறம் எங்கேயாவது விசிட் விசா போனீங்கன்னா அதுக்கு ஒரு 500 கூப்பன். ஓகே, டோட்டல் விசாவில் 500 கூப்பன் தள்ளுபடியாக அவங்க புக் பண்ணலாம். அப்படி அதே மாதிரி ஒரு கூப்பனை கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்கள் வாங்க சார், எங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் கப்பலாக தான் வரணும், வந்தால் தான் இந்த ஆஃபர் வந்து வேலிட் ஆகும்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு அப்புறம் 2 பேரும் போயிருந்தோம் அந்த ஆஃபீஸுக்கு. போயிட்டு அழகாக பேசினா இருந்து, நாங்கள் வந்து ஒரு இமிக்ரெண்ட், அந்த மைக்ரெண்ட் பண்ணுவாங்கள்ல, வேறு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகிறவங்க, ஒர்க்கு விசா, விசிட் விசா, டூரிஸ்ட் கம்பெனி மாதிரி பேசிட்டு இருந்தான். நிறைய ஆஃபர் கொடுத்தோம். அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து ஒரு இன்றைக்கி மட்டும்தான் ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம் ஒரு 20 நாள் 14 நாள்னு அப்படி 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகே, அப்புறம் நீ விசா வந்து இந்த இதுக்குள்ளே எல்லாமே இப்போ இன்க்ளூடட் ஆயிரும். நீங்கள் எந்த கண்ட்ரி வேணும், உலகத்தில் எந்த கண்ட்ரிக்குனாலும் போகலாமா அவன் கொடுக்குற ஆப்ஷனில். 3 கண்ட்ரி போய்க்கலாம் அப்படின்னு. டிக்கெட் வைக்க கொடுத்தானா 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி நிறைய ஃப்ராடுகள்லாம் பேசலாம். சொல்லும் போதே ஆல்ரெடி நம்ம மைண்ட்லேயே திங்க் பண்ணி வச்சுருந்தேன் இது ஸ்கேம் தான்னு. ஓகே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு கேட்டாமல் பாருங்கள், 9400 ரூபாய் வந்து நார்மல் ஃபீஸு. இன்னொன்று வந்து 21 நாள் வந்து அது ஹோட்டலில் 21 நாளுக்கு ஃப்ரீயாக தங்கிக்கலாம். அதே மாதிரி எந்த கண்ட்ரினாலுமே, எந்த வேர்ல்டு வைடாக அவன் வெப்சைட் இந்தியா இதில் கூட இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் 9400 ரூபா. அப்புறம் அந்த கல்ஃப் நியூஸு, கலீஜ் டைம்ஸ்லாம் எடுத்து காமிச்சான், அவனோட நேம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. அது ஆன்லைன்லேயே எடிட் பண்ண முடியும். இவர் பேசுவார், உடனே மேனேஜர் தான் சார் ஃபைனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேனேஜரை ஒருத்தக்கணும். அவன் இருக்கிறதுலேயே நம்பர் 1 ஃப்ராடு. இந்த மூவியில் பார்ப்போம்ல ஏமாத்துறவங்கள, அதே ஃபீலு. அப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து லாஸ்ட் என்ன பண்ணால், என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் டெபிட் கார்டு இருக்காமல், அவன் டெபிட் கார்டுனா ஃபுல் பேமெண்ட் அடைக்கணும் அப்படி. அப்போ தான் இன்றைக்கி மட்டும் தான் ஆஃபர், நீங்கள் முட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி கிடையாது ஆஃபர் அப்படின்னு ஒரு ஃப்ராடை போட்டான். அப்புறம் அவன் அங்கேருந்து கண்ணை காணிக்கிறான், இவன் இங்கேருந்து பேசுகிறான். சரி சார், உங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஆஃபர், டெபிட்லேயே நான் ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் வந்து 500 ரூபா மட்டும் பே பண்ணுங்கள், இல்லைனா பாதி பே பண்ணுங்கன்னு சொன்னான் ஃபஸ்ட்டு. அது நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா 4 இன்ஸ்டால் பண்ணான்னு சொல்லிட்டு 10 இன்ஸ்டால் பண்ணான்னு சொன்னாங்கிட்ட. நாங்கள் உங்களை ஊருக்கு அனுப்பி வச்சுருவோம் ஒரு 3 ட்ரிப்புக்கு, போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பேலன்ஸை நீங்கள் பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி 400 ரூபா கொடுங்க, லாஸ்ட் வந்த 450 ரூபா கொடுங்க, இவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படிலாம் காசை கரெக்ட் பண்ணுறானுங்க. நான் அந்த லொக்கேஷன் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆக்சுவலி அது துபாயில் தான், ஒரு போர்ட் சாயத்தில் அது வந்து நம்ம இங்கே தேரா சிட்டி சென்டருக்கு பேக் சைடில் தான். ஓகே, அந்த ஆஃபீஸ்ன்னு சொல்லி டெம்பரவரியாக ஒரு ஆஃபீஸ் எடுத்து வச்சுருக்குறாங்க. அது வந்து ஃபுல் டைம் லாக்கு, யாராவது போய் நாக் பண்ணி ஃபோன் பண்ணால் தான் ஓப்பன் பண்ணுறானுங்க. என்னென்ன சிஸ்டம் வச்சுருக்கிறானுங்க, ஃப்ராடு நம்பிடாதீங்க. ஏதாவது இதை மாதிரி கால் வந்துச்சுன்னா, ஏன்னா அங்கே நிறைய ஃபேமிலி பார்த்தேன், அவங்க வந்து இன்டென்ஷன் வந்து மேபி 50-50, நான் மேபி அவனை பார்க்குற ஃபுல்லாக ஃப்ராடாக தான் இருக்குது, மேபி காசு சுருட்டிட்டு ஓடுறது மாதிரி, இருக்கிறதெல்லாம் கிடச்சது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டிட்டு ஓடுறது மாதிரி சார் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவேராக இருங்க. ஓகே, வேறு ஒன்றும் இல்லைங்க, இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். பாய்.